இன்றைக்கி என்ன டிப்ஸில் இந்தியாவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த பானிபூரி பேல் பூரியில் யூஸ் பண்ணுற அந்த பூரி பற்றி தாங்க. இன்றைக்கி கடையிலெல்லாம் கூட மார்க்கெட்லலாம் அந்த பூரி வந்து பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. நம்ம வாங்கி எண்ணெயில் வறுத்து சாப்பிடுவோம், குழந்தைங்களுக்கும் கொடுப்போம், நல்லா புஃப்னு வரும் பாருங்கள். ஆனால் பானிபூரி கடைக்காரங்க வச்சுருக்கிற அந்த பூரிக்கும் நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கி ஃப்ரை பண்ணுற பூரிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நம்ம வாங்கி ஃப்ரை பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து பானிபூரிக்காரங்க கோதுமை மாவில் பிரத்யேகமாக செய்கிறாங்க. அது வந்து ஸ்பெஷலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. நம்ம கடையில் போய் கேட்டால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்காகவே குடிசை தொழில் மாதிரி செய்கிறாங்க. இந்த சப்பாத்தி மாவு மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்கிறாங்க. அது ஃபுல்லாக அவங்க வந்து கோதுமை மாவுன்னு தான் சொல்கிறாங்க. நாங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோங்க. அழகாக செஞ்சுட்டு இருந்தாங்க, குட்டி குட்டியாக ஷேப் பண்ணி. ஆனால் அந்த எண்ணெய் மட்டும் ரொம்பவே கருப்பு கலரில் இருந்தது. அது உண்மையிலே வறுத்து எடுக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு சுத்தமாகவே நல்லதில்லை. நம்ம வீட்டில் வேணால் கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்படி தாங்க அவங்க பூரி செய்கிறாங்க. அது கோதுமை மாவு பூரி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி பூரி செய்கிற இடத்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.